அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், சிஎம் விஜய் சார் அவர்கள். ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து பொதுவாக மக்களோட கருத்து, அது என்னுடைய கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வேற பல சகோதரர்கள் வந்து இந்த அரசியலை பற்றி பேசுகிற அவங்களுடைய காணொலிகளாக இருக்கட்டும், முந்த நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து வீடியோ போடுற சில உறவுகள், அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் இந்த அரசியலை பற்றி பேசுகிறவங்க, நேற்று நைட்ல இருந்து தமிழ்நாட்டில் கூட அந்த அரசியலை பற்றி பேசுகிற பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் இப்படியான பெயர்கள் இணைத்து வைத்து பேசப்படுறது. அதே நேரத்தில் தம்ப்நெயில்ல ரெண்டு பேரோட படங்களும் பக்கத்தில் அப்படின்னைக்குள்ள அதெல்லாம் பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா, நேரில் ரெண்டு பேரையும் அதையும் மக்கள் ஆசைப்படுறது போல, அது தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், இலங்கை மக்கள், இலங்கை யாழ்ப்பாண மக்களாக இருக்கட்டும், தமிழ் பேசுகிற உறவுகள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ரெண்டு பேரையும் நேரில், அதாவது ஒரே ஃப்ரேமில் ரியலாக ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக மக்கள் சொல்கிற கருத்து, மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா, அன்று எம்ஜி ராமச்சந்திரன் சார் அவர்கள், மதிப்புக்குரிய எம்ஜிஆர் சார் அவர்கள், இன்று தளபதி சிஎம் விஜய் அண்ணா அவர்கள், நாளை மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அப்படின்ற, அதாவது சிஎம் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் யாழ்ப்பாணம். ஸோ அப்படின்றதான் மக்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. இவன் பண்ண எந்த கமெண்ட் செக்ஷனும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அந்த ஒரு சிஎம் இதுக்கு வரணும் அப்படின்றது இப்போ தளபதி விஜயண்ணா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்த கருத்து இல்லை. நான் இது வந்து கடந்த ஒரு வருடங்கள் 3 மாதங்களுக்கு முதலே வேற பல பேரோட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தது. தம்பி, நீங்க இந்த இடத்துக்கு வரணும், உங்களால தான் பல நல்ல விடயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு பல புலம்பெயர்ந்த உறவுகள், பல அப்பாமார் அம்மாமார் வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு தங்களுடைய விருப்பத்தை, இது எங்களுடைய விருப்பம், கடவுளிடம் மன்றாடுகிறோம் என்று அன்றே சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப அது ஒவ்வொரு மாதங்கள் போக 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 அது அப்படியே நெருங்கி கொண்டிருக்கு. அதாவது நேற்று எம்ஜிஆர், இன்று விஜய், நாளை அர்ஜுனா ராமநாதன் சார் அப்படின்ற இதில் அந்த ஒரு இவ்வளவு தூரம் வந்திருக்குல்ல. ஸோ இதுதான் அந்த காலம் சில விடயங்களை விரும்புது. ஓகே, அப்படி இருக்கக்குள்ள அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், தளபதி சிஎம் விஜயண்ணா அவர்களுடைய பதவியேற்பு விழா நாளை நேரு ஸ்டேடியத்தில் நேரில் பார்க்க விருப்பம் அப்படின்ற இதில் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று. அடுத்தது வந்து இந்த இவிஎம், அந்த மிஷின், ஓட்டிங் போடுற மிஷின், அதில் பித்தலாட்டம் நடந்திருக்கு. நிறைய விடயங்கள் போடுறாங்க, நிறைய வீடியோக்கள் போடுறாங்க. அதாவது ப்ரோக்ராமிங் அல்கோரிதம் எல்லாம் வந்து எழுதி காமிச்சு ப்ரூவோட போடுறாங்க. அதாவது டிஎம்கேக்கு போட்ட ஓட்டை டிவிகேக்கு போயிட்டு, என்டிகேக்கு ஏடிஎம்கேக்கு போட்ட ஓட்டெல்லாம் டிவிகேக்கு போயிட்டு, எல்லாமே ஒரு அல்கோரிதம் அப்படின்ற இதில் சொல்லி கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு 2000 லைக்கு 3000 லைக்கு எக்கச்சக்கமான வியூ எல்லாம் வருது. அப்போ அதை பார்த்தோன்னே இப்போ புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. அதில் கனடாவில் இருக்க சகோதரி அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. சீமான் அவர்களிடமே இதை டைரக்டாக கேட்டிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த சீமான் அண்ணா அவர்களுடைய ஐடி விங்ஸ் வந்து, அதாவது விஜய் அவர்கள் சிஎம் ஆவதற்கு கிட்டத்தட்ட 155 கோடி, அதாவது ப்ரொமோஷனுக்கு மட்டும், அதாவது யூடியூபர்ஸுக்கு கொடுக்கறது, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதில் போஸ்ட்டுக்கு கொடுக்கறது, பாட்டுக்கு கொடுக்கறது, மியூசிக்கு கொடுக்கறது அப்படின்னு அந்த விஷுவலாக மட்டும் விஜய் அவர்கள் வந்து 155 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கணக்கு போட்டு லிஸ்ட்டு போட்டு ஆதாரத்தோட என்டிகே தான் மும்பரமாக இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்போ அதுக்கும் லண்டனில் இருக்க ஒரு சகோதரி அவர்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டாங்க. அதை தாண்டி வேறு இன்னொரு உறவுகள் சில விடயங்கள் வெளியிட்டிருந்தார்கள். புலம்பெயர்ந்த உறவுகள் சீமான் அவர்கள் தொடர்பாக, சீமான் அண்ணா, சாட்டை துறைமுருகன் அண்ணா தொடர்பாக அதிர்ச்சி வீடியோ என்ன வெளியிட்டிருந்தாங்க. இத்தனை விடயங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. ஓகே, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், தளபதி விஜயண்ணா அவர்கள் ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்க மக்கள் அவ்வளோ ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய வருகை தளபதி சிஎம் விஜயண்ணா அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பா அது ஒரு வரலாற்ற
அடுத்தடுத்து நடக்க போற நிகழ்வுகளுக்கு ஒரு அதாவது இன்று விஜயண்ணா அவர்கள் நாளை ஸோ ஓகே அப்ப அதுக்கு அந்த காலமே அந்த ஒரு வரலாற்று சம்பவங்களை பதிக்கிற ஒரு தருணமா இருக்கும் அப்படின்னு சில பதிவுகளை கூட பார்க்க முடிஞ்சுது. மக்கள் விரும்புறாங்க அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் தளபதி விஜயண்ணா அவர்களுடைய அந்த சிஎம் பதவியேற்பு விழாவில் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு நிறைய உறவுகள் நேற்று நைட்ல இருந்து வீடியோக்களை போட்டாங்க, பல ஷேர்கள் நடந்தது. நம்மளும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை வந்து பண்ணணும். பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு. பட் அப்படி அந்த காலம் உடனே சில விடயங்களை பண்ணாட்டியும் பேசாட்டியும் காத்திருந்து அது சில விடயங்களை பண்ணும். எப்படியும் இருவரோட சந்திப்பும் இருக்கு. அது நாளையா அப்படி இல்லை எப்ப அப்படின்றதான் கேள்வி. இப்போ வரைக்கும் எனக்கு நானும் சில பேருக்கு கால் பண்ணியிருந்தேன், பிஸியா இருக்காங்க. அதோட நான் வந்து அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய சில காணொலிகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறினது. அரசியல் வேற, தனி வாழ்க்கை வேற அப்படி என்பது நான் அதை பத்தி ஒரு காணொலி போட்டிருக்கேன். அப்ப இதற்கு முதல் நான் வந்து விஜயண்ணா அவர்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல, எதிர்கருத்துக்கள் தான் வச்சு கொண்டிருந்தேன். இப்ப என்னுடைய வட்டாரம் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், தல அஜித் அண்ணா அவர்கள் இப்படியான வந்துதான் அந்த சோசியல் மீடியால பெரிய பெரிய பேச்சஸ் பிஆர்ஆ இருக்கிறவர்கள். அப்ப நம்ம வந்து எதிர இருக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க வந்திருக்கோம். அப்ப அதனாலே அந்த விஜயண்ணா அவர்கள் தொடர்பான அந்த சோசியல் மீடியால இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் அந்த ஒரு நெருக்கம் ஆரம்பத்தில் இருந்தது. பட் அது ஒரு 2.5 வருஷமா அந்த தொடர்புல இல்லை. சில போன்களுக்கு கால் பண்ணேன், பிஸியா இருப்பாங்க. சரிங்களா, நேரு ஸ்டேடியத்தில் பயங்கரமாக பிஸியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, சோசியல் மீடியாவில் நிறைய இதுகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு இந்த நிகழ்வு அப்படின்னு பிஸியா இருப்பாங்க. அவங்க இன்னும் கால் அடிக்கல. ஐ விஷ் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு அந்த ஒரு இன்விடேஷன் போகணும் அப்படி என்பது இது ஒட்டுமொத்த மக்களோட விருப்பம். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்குள்ள அது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படி என்பது மறுக்க முடியாத ஒரு கருத்து. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. காலம் ஒருவேளை உடனே பண்ணும், இல்லை அப்படின்னா காத்திருந்து பண்ணும். கண்டிப்பா 2 பேரோட சந்திப்பு இருக்கு. அது நாளைக்கா இல்லை எப்ப அப்படி என்பதுதான் நம்ம காத்திருக்கணும். சரிங்களா, இது அப்டேட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சீமான் அண்ணா அவர்களோட தோல்வியையே பல உறவுகள் கொண்டாடுறாங்க. யாழ்ப்பாணத்திலேயே கேக்கு தொதோடு எல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க, பட்டாசு போட்டு மெத்தாலம் போட்டு கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் தோத்ததுக்கு இப்படி கொண்டாடி பார்க்கல. அந்த அளவு தூரம் சீமான் அண்ணாவால பல பேர் ஏமாற்றத்தை பார்த்தார்கள் அப்படி என்பதுதான் உண்மை. அது ஓட்டே இல்லையே, ஜீரோ. சரியா, அப்ப 17 வருஷம் பண்ணார் அப்படின்னு அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படி என்பதுதான். அப்ப அப்படி இருக்கக்குள்ள நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள், நான் என்னோட வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன், கேக் கட் பண்ணி பாட்டு போட்டு டான்ஸ் போட்டு யூரோப்பில் அப்புறம் கனடாவில் எல்லாம் காணொலிகளை வந்து அந்த அதாவது ஒரு விடயம் நடக்கக்குள்ள சந்தோஷமா என்ன பண்ணுவோம், நம்ம எதையும் பற்றி யோசிக்காம உடனே வந்து போட்டுருவோம் இல்லை. அதனால சில விளைவுகள் நடந்திருக்கு. அதாவது மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற இதில் ஒருத்தங்க ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இங்கேயும் இந்த ரவுடித்தனம், அதாவது ராஜபோகன் அவர்களும் அட்வொகேட் நெல்சன் அவர்களுடைய போட்டோவை போட்டுட்டு அது அங்கு, அப்புறம் இன்னொருத்தங்களுடைய போட்டோவை போட்டு மறைச்சு போட்டு இது நேற்று அப்படின்ற மாதிரி ஜெர்மனி ஆகும். அங்க வந்து ஒரு விடயம் நடந்திருக்கு. அதாவது சீமானை பத்தி நீ பேசுவியா, நீ எல்லாம் ஒரு தமிழனா அப்படின்ற இதுல மிரட்டல்கள் நடந்திருக்கு. அதனாலேயே பல பேர் வந்து அதை பேச தயங்குறாங்க. அப்போ சீமான் அண்ணாவும் ரவுடித்தனமும் பிரிக்க முடியாதது, அது கடல் தாண்டினாலும். இதை வந்து மக்கள் கவனத்திற்கு இப்ப சில பேர் வந்து சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன ஒரிஜினல் ஐடியில இருந்து வந்து சொல்ல பயப்படுறாங்க. சரிங்களா, இதுதான் சீமானவர்கள் காலங்காலமாக அந்த கையாண்டு வருகின்ற ரகசியம். அதனாலதான் அவருக்கு மக்கள் வந்து அவரால் வெற்றி பெற முடியல. 2வது, அவர் போடியா இருக்காரு, நடிக்காரு, உண்மையா இல்லை. தங்களுக்கு வைத்த நிரப்புறதுக்கு தான் அவர் வந்து பல விடயங்களை பண்ணி கொண்டிருக்காரு. மனசாட்சிப்படியோ உணர்வுபூர்வமாவோ இல்லை. சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து மன்னிக்கணும் மக்கள், ஒரு கால் ஒன்று வந்தது, சைலண்ட்லாம் போட்டேன். பட் அது ஒரு இம்பார்ட்டன்டான கால், அதான் அடுத்தனா. சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த இவிஎம் மிஷின்ல பித்தலாட்டம் நடந்தது அப்படின்னு கடந்த ஒரு 48 மணி நேரத்தில் நிறைய பேர் நிறைய விடயம் போடுறாங்க. மில்லியன் கணக்கில் லட்சக்கணக்கில் வியூ வருது. 17,000 லைக்கு, 18,000 லைக்கு, 18K லைக்கு ஒரு 23 ஹவர்ஸ்ல எல்லாம் வருது. கமெண்ட் எல்லாம் குவியுது.
அப்ப இதை பார்த்துட்டு டொரண்டோல இருக்க ஒரு சகோதரி அவர்கள் கேட்டிருந்தாங்க. இப்ப அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து விஜய்க்கு ஓட் போடல, மக்களால் அவர் சிஎம் ஆகல, இது வந்து அந்த இவிஎம் மிஷின்ல வந்து பித்தலாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு. சரி, அது உண்மையா இருக்கைக்குள்ள இப்ப எல்லா கட்சியும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அவங்க கேட்ட கேள்வி, என்னுடைய கேள்வியும் அதுதான். எல்லா கட்சியும் தானே பாதிக்கப்பட்டிருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, அப்புறம் ஓட்டு போட்ட மக்கள் எவ்வளவு பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தல் செல்லாது, இதுல பித்தலாட்டம் நடந்திருக்கு, இந்த இவிஎம் வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து இந்த சோசியல் மீடியால முகம் தெரியாத ஐடியால போடுற இத அத வந்து நீங்க வந்து ஏதாவது பண்ணலாம் இல்ல, அதாவது ஒரிஜினல் ஐடியில வந்து இல்லை. ஏன்னா நீங்களும் ஒரு எக்ஸ் பதவியில இருந்தீங்கல்ல, இப்ப நீங்க சொல்லைக்குள்ள பார்க்க வேண்டியவங்க பார்ப்பாங்கல்ல, அதுல மக்கள் வந்து உங்களோட நின்று குரலை குறுக்கிக்குள்ள கண்டிப்பா நடக்கும்ல. அப்ப அது ஏன் நடக்கல? ஏன்னா நீங்க வடை சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒட்டுமொத்த பலியையும் இவிஎம் மேல போடுறீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் உங்களுக்கு தான் ஓட் போட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த கட்ஸ் வரும். அப்ப நீங்க அந்த ஃபேக் ஐடியில இல்ல உங்களுடைய சில சோசியல் மீடியா பேச்சஸ்ல கொடுத்து இதை பேசுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலாக தில்லா வந்து நீங்க உங்களோட உங்களோட ஒரிஜினல் ஐடியில நீங்க சொல்வீங்க, மக்கள் எனக்கு தான் ஓட் போட்டாங்க, பித்தலாட்டம் நடந்திருக்கு. ஆனா அதை உங்களை ஒருபடியும் பண்ண தடுக்குது இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓட் வேற இல்லைன்னு. சரிங்களா? இது வந்து அந்த சகோதரி அழகா சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கும் அதான் தோணிச்சு. சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்தை இதை பத்தி சொல்லுங்க மக்களே. ஓகே, அடுத்தது வந்து விஜய் அவர்கள் 155 கோடி தன்னுடைய ப்ரொமோஷன் அதுக்கு மட்டும் பிஆர் ஒர்க்குக்கு மட்டும் செலவழிச்சார், விச்சுரல் பிஆர் ஒர்க்குக்கு மட்டும் அப்படின்னு. அப்ப அதை வந்து என்டிகே ஆதரவாளர்கள் நிறைய பேர் இப்படித்தான் இவருக்கு ஓட் வந்தது, இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன் ஒரு கேள்வி ஒன்று, எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. நான் நிறைய இடங்கள்ல நான் 2015 பார்த்து கொண்டிருக்கேன். புலம்பெயர்ந்த உறவுகளோட சக்தின்றது மிகப்பெரிய சக்தி. சரிங்களா? அப்போ அவங்க கொட்டி கொடுத்து கொண்டிருக்காங்க. சீமான் அண்ணாக்கு மட்டுமில்ல, சீமான் அண்ணாவோட விளக்கை இடக்கை கூட இருக்கிறவங்க, அந்த வழக்கை இடக்கைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. நேற்று ஒரு பிரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா அவர்கள், ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இவங்கெல்லாம் சொல்றாங்க, நமக்கு தெரியாத ஆட்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சீமான் அண்ணாவோட வழக்கை இடக்கை என்றது நமக்கு தெரியும், அந்த வழக்கைக்கு இடக்கையா இருக்கிறவங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பேசிக்கொண்டா இருந்திருக்காங்க. ஏன் பேசுறாங்க? எதுக்கு பேசி கொண்டிருக்காங்க? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஏக்கம், ஏதாவது இவங்க மூலம் தமிழ் மக்களுக்காக இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு, உறவுகளுக்காக பண்ணுவாங்கன்னு. அப்ப வந்து தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு குடுக்காட்டியும் இங்க குடுப்படுது. சரிங்களா? அப்ப அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து இந்த 155 கோடியா விஜய் அண்ணா அவர்கள் அந்த இதுல ப்ரொமோஷன்ல செலவழிச்சாங்க விச்சுரலி அப்படின்னா, அதை விட 3 மடங்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க புலம்பெயர்ந்த உறவுகள். ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அதெல்லாம் பண்ணவே இல்லை. இந்த தேர்தலில் சீமான் அண்ணா அவர்களுடைய என்டிகே என்னத்தை பண்ணிச்சு, மெயினா என்னத்தை பண்ணிச்சு, விஜய் அவர்களை அட்டாக் பண்றது மட்டும்தான் நான் அவங்களோட வேலை, ஈஸி வேலை. நோகாம ஏதோ சாப்பிட்றேன்னுவாங்கல்ல, நொங்கா சாப்பிட்றேன்னுவாங்கல்ல, அதுதான். அது ஒரு நாளைக்கு 6 வீடியோ போட்டா சாட்டை துரைமுருகன் போய் செக் பண்ணி பாருங்க. அப்ப இடுமன் கார்த்திகா போய் செக் பண்ணி பாருங்க. 6 வீடியோ போட்டா 5 வீடியோ விஜய் அவர்களை டொரல் பண்றதுதான். ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று வரும், அதுலேயும் சீமான் அண்ணாவை பற்றி பேசினா அது ஆச்சரியம் தான். அப்ப பிறகு எப்படி உங்களுக்கு விஷுவலி அந்த ஒரு மார்க்கெட்டிங் நீங்க பண்ணீங்க? நீங்க மார்க்கெட்டிங்கே பண்ணலையே. என்டிகேல இருக்கிற ஒரு சகோதரி அவங்களுடைய சொந்த 24 லட்சத்தை போட்டு மக்களுக்காக ஒரு விடயம் பண்ணாங்க. அதை என்டிகேல இருக்கிற ஐடி விங்ஸ் வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையே. அப்ப என்டிகேயோட நோக்கம் என்ன, ஐடி விங்ஸோட நோக்கம் என்ன? நல்லா நீங்க தின்னு சோடிச்சு சொத்துக்களை வாங்கி வச்சு புலம்பெயர்ந்தவர்களோட கறக்கிறதான் சீமான் அண்ணாக்கு மட்டுமில்ல, அங்க இருந்த எல்லாரோட இது. அவங்களெல்லாம் யாரை பார்த்து பழகுனாங்கன்னா, ரவுடிசம், சோசியல் மீடியா தரக்குறைவா பேசுறது, எப்படியாவது புலம்பெயர்ந்தவர்கள்ட்ட கறக்கிறது, யாரை பார்த்து கத்துக்கிட்டாங்கன்னா ஆசான் அண்ணன் சீமான் அண்ணாவை பார்த்துதான். சரிங்களா? முடிஞ்ச அதுக்கு பதில் சொல்லுங்க. சரிங்களா? சொந்த என்டிகேல இருக்கிற அந்த சகோதரி தன்னோட 24 லட்சம், தன்னோட காசு 24 லட்சத்தை போட்டு தன்னோட தொகுதி மக்களுக்கு ஒரு பெரிய விடயம் பண்ணாங்கல்ல, அதை ஏன் என்டிகேட ஐடி விங்ஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல? விஜய் அவர்களை டொரல் பண்றதுக்கு செலவழிச்ச நேரத்தை அட்லீஸ்ட் இதுக்காக செலவழிச்சிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? முடிஞ்சா பதில் சொல்லுங்கப்பா. நன்றி.